ஹாய், வெல்கம் டு அஜிரா டிசைன். நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வெட்டிங் ஃப்ளெக்ஸு அண்டு போஸ்டர் பிக்கார்ட்ஸில் எப்படி எடிட் பண்ணுறது கேட்டுகிட்டே இருந்தீங்க. ரொம்ப ஈஸி தான் ப்ரோ. நம்மளால் ஃபோட்டோஷாப் அளவு கொண்டு வர முடியலனாலும் பட் ஃப்ளெக்ஸ் அளவாச்சும் கொண்டு வர முடியும் ப்ரோ. வாங்க வீடியோ என்ன அப்படின்னு பார்க்கலாம் ப்ரோ. நான் இப்போ ஃப்ளெக்ஸுக்கான இமேஜ் தான் எடுக்கிறேன். ஃப்ளெக்ஸுக்கு பேக்ரவுண்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஹரிசாண்டலில் ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் செட் பண்ணிக்கலாம் ப்ரோ. பேக்ரவுண்ட் கொஞ்சம் கலர்ஃபுல்லாகவே எடுத்துக்கோங்க. நான் ஃபயர் அதை எடுத்திருக்கேன். கொஞ்சம் பெருசாக வச்சுக்கிட்டு கரெக்டான அளவு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு ரொட்டேட் பண்ணி லைட்டாக அப்படி திருப்பி வச்சுக்கோங்க. ஓகே, மொத்தம் உள்ளது ரொம்ப போடுதுன்னா அப்படின்னா ஃபேடை கம்மி பண்ணிடுங்க. ஆங்கிளு டிஸ்டன்ஸு லைட்டாக ஏன்னா அப்போ தான் மெயின் பிக்சர் கொஞ்சம் அட்ராக்டிவாக தெரியும். அடுத்து ஒரு ஆர்ட் ஃபோட்டோ. இந்த ஃபோட்டோவை எடுத்துக்கிறீங்களோ வெட்டிங் உள்ளவங்கள. பட் எனக்கு இந்த ஃபோட்டோ மட்டும் தான் கிடச்சிச்சு. நிறையா ஃபோட்டோ கிடச்சி, பட் இதுதான் நல்லா இருந்துச்சு எனக்கு. அதுலேயே சென்டராக வச்சுன்னா சென்டராக வச்சுக்கோங்க, சைடில் வைக்கணும்னா சைடில் வச்சுக்கோங்க. எப்பயும் போல் சின்னதாக வைக்கணும்னு வச்சுக்கோங்க, பெருசாக வைக்கணும்னா அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க ப்ரோ. அப்புறம் எது நீங்கள் பண்ணாலுமே கொஞ்சம் கிராஸாக வச்சு பண்ணுங்க. ஏன்னா அப்போ தான் ஒரு அளவுக்கு நல்லாயிருக்கும், நீட்னஸாகவும் இருக்கும். இதாக ஒரு நேராக வைங்க, கிராஸாக வைங்க. அடிச்சு விட்ருங்க. ஓரளவு எஜ்ஜு வச்சுக்கோங்க அப்புறம் எதாவது பேர் போடணும்னா வச்சுக்கோங்க. சில பேர் வெட்டிங் பொண்ணு மாப்பிள்ளை பேர் போடுவீங்க, அந்த மாதிரி பேர் போட வச்சுக்கோங்க. ஓரளவு சென்டரில் வைக்காங்க. அந்த மாதிரி லைட்டாக ஷேடை வச்சுக்கோங்க அப்புறம். ஆர்ட் ஃபோட்டோ. இப்போ அவன் பசங்க ஃபோட்டோ எடுத்துக்கலாம் ப்ரோ. ஒரு 2 ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் இப்போதைக்கு. இதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் மற்ற ஒரு 5-6 ஃபோட்டோ வைக்கிற மாதிரி தான் பண்ணுறேன் இந்த வீடியோவில். அப்புறம் ஒரு ஃபோட்டோ சிறுசாகவும் ஒரு ஃபோட்டோ பெருசாக வைங்க. ஏன்னா அந்த மாதிரி தான் ஃப்ளெக்ஸில் வச்சா நல்லாயிருக்கும். ஓகே, ஆர்ட் ஃபோட்டோ. அப்புறம் நான் ஆல்ரெடி இதெல்லாம் ஹெச்டிஆர் போட்டு வச்சுருக்கேன். இந்த ஒரு பையன் மட்டும் தான் ஹெச்டிஆர் போடலை. இதை மட்டும் உங்களுக்கு ஹெச்டிஆர் போட்டு காட்டுறேன் எப்படின்னு. அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ப்ரோ. நாங்கள் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குல்ல ப்ரோ, அதில் போய்ட்டு கிளாரிட்டி ஒரு 80 கிட்ட வச்சுக்கோங்க. 80க்கு மேலே வச்சாலும் சந்தோஷம், 80 கிட்ட வச்சாலும் நல்லா தான் வச்சிங்கன்னா அங்கே ஒரு டிஃப்ரெண்ட் மாறும் ப்ரோ. அங்கே ஒரு டிஃப்ரெண்ட் மாறும், ப்ரிவியூ நல்லா வரும். நான் ஒரு 81 வச்சுக்கிறேன். வச்சுட்டு பிரைட்னஸை வச்சுக்கிட்டு லைட்டாக ஒரு 3 இல்லை ஒரு 4-5 கூட வச்சுக்கோங்க. இப்போ ஜூமை கொடுத்து பாருங்கள், அங்கே அதுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் தெரியும். ஏன்னா ஃபோட்டோஷாப்பில் ஹெச்டி கிளாரிட்டி கொண்டு வரது கேமரா ஆப்ஷன் சொல்லியிருப்பேன். பட் இதில் இந்த மாதிரி தான் ப்ரோ வருது. அந்த ஹெச்டிஆரோடு இது நல்லா இருக்குது. அதனால் இதிலே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, டிக்கு ஆர்ட் ஃபோட்டோ ப்ரோ. 4 பேர் இமேஜ் மட்டும் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா அதுக்கு மேலே லிமிட்டட் முடிஞ்சிடும். இப்போ சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணிக்கோங்க ப்ரோ. நான் சொன்னேன் எப்பயுமே கிராஸாக வச்சுக்கோங்க. ஒரு இமேஜ் சிறுசாகவும் ஒரு இமேஜ் பெருசாகவும்.
சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் தான் ப்ரோ. இப்போ ஓரளவு ஃப்ளெக்ஸ் கிடச்சிற மாதிரி ஆகிப்போச்சு. சின்ன சின்ன பேக்ரவுண்ட்ஸ் மட்டும் கலர் சேஞ்ச் பண்ணிங்கன்னா போதும் ப்ரோ. கார்ட் போட்டால் போய்க்கோங்க ப்ரோ. இந்த பேக்ரவுண்ட்ஸ்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ ஓகே ப்ரோ. லைட்டாக எஃபெக்ட்ஸு, மொஷன் பிளரு, ப்ரோ இதில் வந்து இந்த எட்ஜஸ் இருக்குங்க உங்களை தெரியுதா ப்ரோ? இந்த இதை மட்டும் அழுத்தி விட்ருங்க. சைஸு கீழே வந்து நீங்கள் வந்து பேக்ரவுண்ட் கூட வச்சுக்கோங்க. இப்போ கொஞ்சம் பொண்ணு மாப்பிள்ள கொஞ்சம் அட்ராக்டிவாக தெரியுவாங்க, தர்றாங்க. ஓகே, ஓரளவு ஒரு நாள் ஸ்டாப் பண்ணிடுங்க ப்ரோ. கொண்டாட்டி இதை வந்து கீழே போட்டோம், முன்னாடி சைடில் வச்சுக்கலாம் ப்ரோ. ஏன்னா ஃபயர் பேக்ரவுண்ட்ஸ்லாம் நல்லா தான் இருக்குது. எப்படி மூவ் டவுன் பண்ணி கீழே வச்சுக்கோங்க. முன்னாடி பிளெண்டு, ஸ்க்ரீனு வச்சு எஃபெக்ட்ஸு, ஓகே. கீழே வச்சாலும் நல்லா தான் ப்ரோ இருக்குது, சைடில் வச்சாலும் நல்லா தான் இருக்குது, கிராஸாக வச்சாலும் நல்லா தான் இருக்குது. எந்த ஆங்கிளில் வேணுமோ வச்சுக்கோங்க ப்ரோ. உங்களுக்கு எது நல்லா இருக்குமோ அந்த இது வச்சுக்கோங்க. நான் ஓரளவு வச்சுருக்கேன். ஓகே, ஒரு ஆங்கிளில் சைடில் வச்சுக்கோங்க ப்ரோ. சும்மா அது ஃபோக்கஸ் ஆகிறதுக்கு தான் ப்ரோ. உள்ளே இருக்கிறது ஃபோக்கஸ் ஆகிறது தான். இதை வந்து பிளர் பண்ணோம்னா உள்ளே இருக்கிறது மட்டும் ஃபோக்கஸ் ஆகும் மாதிரிக்கு தான் இது வைக்கிறாங்க, வேறு எதுக்கும் இல்லை ப்ரோ. இது லிமிட்டடு முடிஞ்சிட்டது. இடம் எனக்கு சின்னதாக இருக்கனால வந்து எனக்கு அட்ஜஸ்ட் பண்ணாமல் வைக்க முடியல. ஓகே, இந்த மாதிரி வச்சுக்கோங்க ப்ரோ. நல்லா ஜூம் கூட வச்சுக்கோங்க, ஏன்னா அவங்களும் தெரியுறாங்க. பட் இதுவும் ஜூம் ஆகி வருது பாருங்கள் ப்ரோ.
ஓகே அவ்வளோதான் ப்ரோ. அவ்வளோதான் ப்ரோ. இந்த வசனம் போட்டுக்கோங்க, எனக்கு ஃபோட்டோ காட்டாது நீ அதையும் நீங்கள் அவ்வளோதானே முடிஞ்சில்ல. இது பேக்ரவுண்ட்ஸு மற்ற எல்லாம் அட்டாச் பண்ணியாச்சு. ஃபோட்டோ வந்து டைலாக்கு அப்படின்னா அந்த வச்சுக்கோங்க. போனாடி திருநாள் பின்னாடி போட்டோம், அதே மாதிரி வெட்டிங்னு போட்டு வச்சுக்கோங்க ப்ரோ. நான் போடலை, ஏன்னா எனக்கு இதுக்கே முடிஞ்சு வச்சு லிமிட்டடு. வெட்டிங்னால நான் டைப்போகிராஃபி எடுத்துக்கிறேன் ப்ரோ. உங்களுக்கு பிடிச்சதை எடுத்துக்கோங்க. எல்லாமே அப்லோட் பண்ணிட்டு தான் வரோம். நம்ம சேனலில் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்றுதுன்னா ப்ளேலிஸ்ட்டில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வச்சுருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. மொபைல் டிசைனு, ஃபோட்டோஷாப்னா அதிரா டிசைன் இருக்கும், அதை போய் பார்த்து வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு காதல் கதையை கூட எடுத்துக்கிறேன் ப்ரோ. ஓகே, சப்போஸ் நேரத்தில் பேர் வைக்கிறேன்னா வச்சுக்கோங்க, பொண்ணு மாப்பிள்ளை பேர். இல்லைன்னா இந்த மாதிரி வசனங்கள் போடுறேன்னா போட்டுக்கோங்க. ஏன்னா வசனங்கள் நல்லா தான் இருக்குது. ஒரு கிராஸில் அட்டாச் பண்ணி வச்சுக்கோங்க. இதை உள்ளே வச்சுட்டு அந்த மேலே போடுறீங்கன்னா நல்லா இருந்திருக்கும் ப்ரோ. ஏன்னா எனக்கு நீ வைக்க முடியாது, நீ எல்லாம் லிமிட்டட் முடிஞ்சு வச்சு. ஒரு ஃபயர் பேக்ரவுண்ட் எடுத்து கீழே வச்சுக்கோங்க. அவ்வளோதான் ப்ரோ. இதை மேலே கொண்டாந்தாலும் ஓகே தான், இல்லை கீழே வச்சாலும் ஓகே தான். கீழே வச்சுக்கிறேன். அவ்வளோதான் ப்ரோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும்னு நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் ப்ரோ. கண்டிப்பாக நான் எல்லா கமெண்ட்ஸுக்கும் ரிப்ளை பண்ணுவேன். ஏன் முடிஞ்ச அளவு தான் கமெண்ட்ஸில் ரிப்ளை பண்ண முடியல. முடிஞ்சளவு வாட்ஸ்அப்லேயும் கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் வாட்ஸ்அப்லேயும் மெசேஜ் பண்ணுவேன், எல்லாத்துக்கும் மெசேஜ் பண்ணி பேசுவேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ரோ. நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட இன்னும் பெட்டராக கலர்ஃபுல்லாக வெட்டிங்கோ இல்லை திருவிழாவோ இல்லை ஃப்ளெக்ஸோ நல்ல ஒரு மாசான ஒரு இதோட கொண்டு வரேன் ப்ரோ.